ஓகே ஹரிஷ் நீங்கள் இதுக்கு போகலாம். ஸோ இந்த வயலின் வால்கர் பிசின்னு இருக்கும், ப்ரெசன்டேஷன் இருக்கும். அந்த ப்ரெசன்டேஷனை எல்லாரும் பின் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ ஐ திங்க் ஸோ இப்படி தான் உங்களோட சிஸ்டம் பேஜ் ஓப்பன் ஆகும். டர்போ C3ன்னு வந்திருக்கும். ஓகே, this is second program என்னன்னா 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 3 நம்பர்ஸ்ல எந்த நம்பர் வந்து பெரிய நம்பர்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட செகண்ட் ப்ரோக்ராம். டு ஃபைண்ட் அ லார்ஜஸ்ட் ஆஃப் கிவன் 3 நம்பர்ஸ். ஓகே, நான் பேசுறது கிளியரா இல்லை, இன்கேஸ் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா உடனே இன்டிமேட் கொடுங்க, நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, டு ஃபைண்ட் அ லார்ஜஸ்ட் ஆஃப் 3 given 3 நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆஸ் யூஷுவல் ஆஷ் இன்க்ளூட் studio.h ஆஷ் இன்க்ளூட் conio.h. ஸோ ஹெடர் ஃபைல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஹெடர் ஃபைலுக்கு அப்புறம் மெயின் ஃபைல் ஓப்பன் பண்ணணும். வாய்ட் மெயின் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு வாய்ட் மெயின் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஓப்பன் கர்லி பிரேஸ். அதுதான் அந்த கர்லி பிரேஸ்லேருந்து கடைசியாக இருக்க கர்லி பிரேஸ் வரைக்கும் இருக்கிறது தான் மெயின் ஃபைல். ஸோ இந்த ப்ரோக்ராம் கடைசி எங்கே வரைக்கும் போகுதுன்னா அந்த இஃப் எல்ஸ், அதுக்கப்புறம் வந்து கடைசியாக இன்னும் போகணும். கெட் சிஹெச் அந்த ஆன்சர் கெட் பண்ணுறதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா கர்லி பிரேஸ், இது வரைக்கும் உள்ளே இருக்கிறது மெயின் ஃபைல். இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன அந்த ப்ரோக்ராம், அது என்னென்ன கமெண்ட் கொடுக்குறதுன்னு லாஸ்ட் கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம்னு. இப்போ நம்ம போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். நமக்கு ஆஸ் யூஷுவல் இஃப் ஸ்டேட்மெண்ட் தெரியும், ஜென்ரலாக இங்கிலீஷில் சொல்லுவோம் இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் அது யூஸ் பண்ணுவோம்ல, அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கிளியர் ஸ்க்ரீன் CLR SCR அப்படி எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, CLR SCRன்னு போட்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் அப்புறம் செமிகாலம் போட்டால் இந்த கிளியர் ஸ்க்ரீனாக நீங்கள் ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு திருப்பி வேறு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அந்த பழைய இதை வந்து கிளியர் பண்ணிட்டு நமக்கு அடுத்தது கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த கமெண்ட் வேணுன்றதுக்காக கிளியர் ஸ்க்ரீனுன்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்டீஜர் கொடுத்துருக்கோம். இன்ட்டுனா என்னென்ன ஆல்ரெடி நம்ம படிச்சாச்சு, அதோட பைட் எவ்வளோ என்னென்னலாம் சொல்லியாச்சு. இங்கே ABCன்னு 3 வேரியபிளை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ ஏன்ற ஒரு வேரியபிள், பின்ற ஒரு வேரியபிள், சின்ற ஒரு வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் இன்ட்டில். அப்போ அந்த பைட்டில் மட்டும்தான் அது எனக்கு ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு printfனா அவுட்புட் ஃபைல். ஸோ printf எனக்கு என்னன்னு வரணும், என்டர் த வேல்யூஸ் A B C அப்புறம் \n கொடுத்துருக்கேன். \n எனக்கு நெக்ஸ்ட் லைன் வரணுன்ற அது கமெண்ட், அது அந்த லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். ஸோ \n கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு அந்த printfலேருந்து நெக்ஸ்ட் லைனுக்கு எனக்கு அடுத்து வரணும். நெக்ஸ்ட்டு ஸ்கேன்எஃப்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், அது வந்து இன்புட் ஃபைல். ஸோ இன்புட் ஃபைல்னா அது உள்ள ஸ்கேன் பண்ணி நமக்கு அது ப்ரோக்ராம் இது பண்ணும். %d கொடுத்துருக்கோம். அண்ட் A அண்ட் B அண்ட் C. ஸோ ஏவையும் வந்து அந்த டிஜிட்டில் எடுத்துக்கணும், பியையும் வந்து அதே டிஜிட்டில் எடுத்துக்கணும், சியையும் அந்த டிஜிட்லேயே எடுத்துக்கணும். அப்படின்றதுக்காக அந்த %d என்னன்றது நான் அழகாக அந்த டேபிளர் காலமில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சேம் அதுதான். நெக்ஸ்ட்டு printf, திருப்பியும் நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா ABC பிரிண்ட் ஆகணும். ABC வந்து என்னென்ன நம்பர் கொடுத்துருக்கோமோ அது எனக்கு வரிசையாக ஆர்டராக பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுவும் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணணும். %d கொடுத்த ஆன்சரை அது இங்கே எடுத்துக்கும், அதே மாதிரி கொடுத்த பியையும் இங்கே எடுத்துக்கும், கொடுத்த சியையும் இங்கே எடுத்துக்கும். ஸோ இது பிரிண்ட் ஆகிடும். பார்த்துக்கோங்க என்னென்ன பிரிண்ட் ஆகுதுன்னா, printfல ஃபஸ்ட்டு கொடுத்த என்டர் த வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் printfன்னு கொடுத்துருக்க ABC அந்த 3 பிரிண்ட் ஆகும். இடையில இருக்கிறது இன்புட் ஸ்கேன் ஆகி உள்ளே இருந்துக்கும். நெக்ஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறோன்னா, இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் A greater than B க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்க 3 வேல்யூஸ், அதில் A greater than B இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன், அப்புறம் ஓப்பன் கர்லி பிரேஸ் கொடுக்குறோம். அப்புறம் இஃப் A greater than C, இப்போ நீங்கள் கொடுக்கறதுலையே A வந்து B-யை விட பெருசாக இருக்குது, அப்புறம் அப்படின்னு ஒரு கண்டிஷனை நீங்கள் எடுத்துட்டீங்க, அதுலேயும் என்ன பண்ணுதுன்னா A வந்து C-யை விட பெருசாக இருக்குன்ற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா
மொத்தமாக B வந்து ஏவை விட பெருசு, C வந்து சரி A வந்து B விட பெருசு, A வந்து C விட பெருசு. அப்போ நமக்கு என்ன அவுட்புட் வேணும்? printf A is a greater than 3. ஸோ அந்த 3 விட A வந்து பெருசு அப்படின்றது பிரிண்ட் ஆயிரும். எல்ஸ் சப்போஸ் இல்லை அப்படின்னா, இல்லைன்னா என்ன அர்த்தம்? A less than C. அப்போ A less than C னா C பெருசு. printf C is a greatest among 3. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கண்டிஷன் என்ன எடுத்துக்கிறோம்? இஃப் A greater than B, ஏவை விட B greater than பியை விட A greater than எடுத்துட்டேன். அப்புறம் அதுலேயும் இன்னொரு சப் கண்டிஷன் என்ன எடுக்கிறேன்னா, A greater than Cன்னு எடுக்கிறேன். இப்போ இருக்கிறதுலேயே எல்லாமே A பெருசு, அதனால எனக்கு A ஆன்சர் வந்துடும். சப்போஸ் இந்த செகண்ட் இஃப் கண்டிஷன் இல்லை அப்படின்னா C வந்து மொத்தமாக பெருசுன்னு சொல்லியாச்சு. இதில் இந்த இஃப் கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் போட்ட இஃப் இருக்குல்ல, அதுக்கு இப்போ எல்ஸ் எழுதுறோம். கீழே வாங்க ஹரிஷ், கீழே வாங்க. ஸோ இந்த ஹெல்ஸ் என்ன எழுதுறோம்னா, B greater than C. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் கண்டிஷன் A greater than B கொடுத்துருக்கோம். அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு B greater than Cன்னு எடுத்தேன்னா எனக்கு B தான் எல்லாத்த விட பெருசு. அதுவும் இல்லை எல்ஸ் கொடுத்தோம்னா C கிரேட். நீங்கள் நார்மலாக ஒரு 3 நம்பரை வச்சுட்டு எது பெருசு என்னதுன்னு செக் பண்ண போகிறீங்க, அதுதான் வித்தியாசம். அதை ப்ரோக்ராமாக இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் போட்டு செய்கிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கடைசியாக வந்து கெட் சிஹெச்னா ஆன்சர் கிடைக்கணும். ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கம்பைல் பண்ணணும். ஸோ கோ டு கம்பைல். ஸோ வார்னிங்கும் இருக்கக்கூடாது, எரரும் இருக்கக்கூடாது. முடிச்சதுக்கப்புறம் ப்ரெஸ் எனி கீ. ஸோ என்டர் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு கம்பைல் முடிஞ்சதுக்கப்புறம் ரன் பண்ணதுக்கப்புறம் என்டர் த வேல்யூஸ் ஆஃப் 3 ஏபிசின்னு 3 வேல்யூஸ் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏதோ ஒரு வேல்யூஸ் கொடுக்கலாம். 50 ப்ரோக்ராம் எரர் வருது பாரு. 50 70 20. ஓகே 20. ஸோ 3 வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். 50 70 20 ஒரு லைனாக கொடுக்கணும். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் லைன் கமெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ A வந்து 15 எடுத்துக்கிச்சு, B வந்து 17 எடுத்துருச்சு, C 20 எடுத்துருச்சு. இந்த 3ல் எது பெருசுன்றதை அதுவே ஃபைன் பண்ணி சொல்லிச்சு. B is greatest and among 3. நம்ம 3 வேல்யூஸ் மட்டும் போடலாம். நம்ம 1000 நம்பர்ஸ் இல்லை 20,000 எந்த நம்ம எவ்வளோ நம்பர்ஸ் வேணால் போடலாம். ஸோ அதில் எது பெரிய நம்பர் கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். ஓகேங்களா? ப்ரோக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்கா? ப்ரோக்ராம் போங்கப்பா திருப்பி. ஏதாச்சும் டவுட் இருக்கான்னு கேளுங்க. இந்த ப்ரோக்ராம் தான் நீங்கள் அடுத்த ப்ரோக்ராம் செஞ்சு எனக்கு சப்மிட் பண்ண போகிறீங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான். டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, இல்லைன்னா பிரச்சனை. நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு தப்போ இப்போவே பாருங்கள், ஆன்சர் கொடுக்க வேண்டியது சரியாக அந்த கமெண்ட்டே வந்து ஏபிசியை கரெக்டாக கொடுக்கலன்னா நமக்கு எரர் தான் காட்டும். ஸோ கரெக்டாக ஏபிசி கொடுக்கணும், கரெக்டாக நம்ம ப்ராப்பராக செய்யணும், எல்லாமே கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஆன்சர் வரும். ஸோ இடையில நீங்கள் ஒரு சின்ன இப்போ %Dக்கு பதிலாக %S கொடுத்துருப்பீங்க, ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஆனால் ஆன்சரில் வரும்போது தான் அவுட்புட்டில் தப்பாக வரும். ஸோ அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா உள்ளே திருப்பி செக் பண்ணணும் எங்கள் ப்ரோக்ராம்குள்ளே என்னமோ தப்பு பண்ணியிருக்கோன்னு. ஏன்னா ப்ரோக்ராம் முடிச்சிட்டோம், கம்பைல் பண்ணிட்டோம், எரர் வரல, ரன் பண்ணிட்டோம், எரர் வரலன்ற பிரச்சனை கிடையாது. நமக்கு முடிச்சிடக்கூடாது, ஆன்சர் வருதான்னு செக் பண்ணணும். சப்போஸ் ஆன்சர் வரலன்னா நீங்கள் கொடுத்த இன்புட்டில் ஏதோ தப்பு. ஸோ ஸ்கேன் பண்ண வேண்டியதில் இன்புட் ஃபைல் ஏதோ தப்பு இருக்குது, இல்லைனா அவுட்புட் ஃபைல் ஏதோ தப்பு இருக்குது. அவுட்புட் ஃபைல் தப்பு இருக்கிறது அங்கே அவுட்புட்டில் கிளியராக தெரிஞ்சிடும், கிளியராக செக் பண்ணலாம். அப்போ இன்புட் ஃபைலில் ஏதோ தப்பு இருக்குது, இல்லை ப்ரோக்ராமிங் வந்து ஏதோ மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு மட்டும் தான் திருப்பி செக் பண்ணணும். எனக்கு கம்பைல் ஆயிடுச்சு, இதாகிடுச்சு, எரர் இல்லை, வார்னிங் இல்லைன்னு சொல்லி முடிச்சிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் ப்ரோக்ராமை கிளியராக பார்க்கணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஓகேவா? அடுத்தது போகலாமா? ஓகேப்பா, இது க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஓகே, தேங்க்யூ. க்ளோஸ் பண்ணுறதுக்கு இங்கே மேலே போய் ஃபைலில் போய் குயிட்டுன்னு இருக்கும், அது கொடுக்கலாம். இல்லைனா Alt X கொடுக்கலாம். ஸோ இங்கே பாருங்க குயிட்டுன்னு இருக்கும், இல்லைனா Alt X கொடுக்கலாம். அதை கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். இல்லைனா குயிட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இது க்ளோஸ் ஆகி வெளியே வந்துடும். ஸோ ஸ்டாப், ப்ரெசன்டேஷன் ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
ஓகே, நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமை டீம் ரெக்கார்டை காட்டுறேன். காட்டினதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்க்குள்ளே போகலாம். So I think my screen is visible. ஓகே, அதில் கொஞ்சம் கிளியராக இருக்காதவங்களுக்காக திருப்பி நான் காட்டுறேன். உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் கரெக்டாக லேண்ட்ஸ்கேப்பில் வச்சிங்கன்னா இட் இஸ் கம்ஃபர்டபுள், உங்களுக்கு கிளியராக இன்னும் தெரியும். ஸோ ஆஷ் இன்க்ளூட் studio.h, ஆஷ் இன்க்ளூட் conio.h. ஸோ இது ஹெட்டர் ஃபைல். நெக்ஸ்ட்டு வாய்ட் மெயின், ஓப்பன் கர்லி பிரேஸ், கிளியர் ஸ்க்ரீன் என்னன்றதுக்கு சொல்லியாச்சு. கிளியர் ஸ்க்ரீன் வந்து ஸோ கிளியர் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆன்சர் கொடுக்கறதுக்கு இன்ட் ஏபிசி, ஸோ printf, ஸோ இதுதான் நமக்கு பிரிண்ட் ஆகி வரும். ஸோ ஸ்கேன்எஃப், ஸோ ஒவ்வொரு இதையுமே ஸ்கேன் பண்ணி அந்த ஏவோட வேல்யூ எடுத்துக்கும், பியோட வேல்யூ எடுத்துக்கும், சியோட வேல்யூ எடுத்துக்கும். ஸோ எனக்கு அது பிரிண்ட் ஆகி அந்த அவுட்புட் வரணும். ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் ஏ கிரேட்டர் தென் பி, அதுலேயே ஒரு சின்ன ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்குறேன், ஏ கிரேட்டர் தென் சி. ஸோ ஃபஸ்ட்டு ஏ கிரேட்டர் தென் பி எடுத்துக்கிறேன். அதுலேயும் இன்னொரு இஃப் வந்து ஏ கிரேட்டர் தென் சியாக இருந்தால் எல்லாத்த விட ஏ பெருசு, ஸோ அவுட்புட் எனக்கு ஏ பெருசுன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு அது இல்லைன்னா சி எனக்கு பெருசு. ஸோ எல்ஸ் இஃப் printf சி இஸ் கிரேட்டர் தென் among 3. ஸோ அது அப்புறம் ஃபஸ்ட்டு போட்ட இஃப்க்கு திருப்பி ஒரு இஃப் எல்ஸ் எஃப் போடுறோம். ஸோ அது வந்து பி கிரேட்டர் தென் சி, printf பி இஸ் அ கிரேட்டர் தென் among 3. ஸோ அதுவும் இல்லைன்னா சி இஸ் அ கிரேட்டர் தென் among 3. ஸோ அதுக்கு கெட் சிஹெச் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ அதோட அவுட்புட் என்டர் த வேல்யூஸ் ஏபிசி. ஸோ ஏபிசி 3 வேல்யூ கொடுத்தாச்சு. ஏவோட வேல்யூ எடுத்துக்கும், பியோட வேல்யூ, சியோட வேல்யூ. ஸோ 3ல் எது பெருசுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கும். இதை நீங்கள் மாற்றி ஏவை ரொம்ப பெருசாகவும், பிஏ சின்னதாகவும், சிஏ இன்னும் சின்ன ரொம்ப பெருசாகவும் வச்சிங்கன்னா அது சி தான் பெருசுன்னு காட்டும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அது ப்ரோக்ராம் வேலை செஞ்சுக்கும். நீங்கள் மாற்றி மாற்றி போட்டு செஞ்சு பார்த்துக்கலாம். ஓகே, எனிதிங் இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, ஐ திங்க் வாட் இஸ் அ கமெண்ட். வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஓகே, ஐ திங்க் இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ஸ் கிளியராக இருக்கா? தனுஸ்ரீ வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஓகே, வேற யாருக்காச்சும் ப்ராப்ளம்? ஐ திங்க் ரவி ப்ராப்ளமா? கிறிஸ்டிக்கு கேட்கலையா? அந்த ப்ரோக்ராம் பண்ணி கட்டும்போது இட்ஸ் அண்டர்ஸ்டாபிளாக இருந்துச்சாப்பா? வாய்ஸ் கிளியராக இருந்துச்சா? ஸோ ப்ரெசன்டேஷன் போட்டால் நெட்வொர்க் அதிகமாக போகுது போல். ஸோ உங்களுக்கு அது ப்ராப்ளம், உங்களுக்கும் ப்ராப்ளம் ஆகுது, எனக்கும் ப்ராப்ளம் ஆகுது. ஸோ நான் ரெக்டிஃபை பண்ண பார்க்குறேன். பட் எந்தில் நெட்வொர்க் ஃபுல்லாக தான் இருக்குப்பா. அப்படி இந்த ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா வி வில் மூவ் ஆன் டு ஜூம் மீட் தான் இனி அடுத்தது. இதெல்லாம் மட்டும் கேட்கும். சரி, ஒன் செகண்ட். சரி, ஒன் செகண்ட் நான் ஒரு அட்டனன்ஸ் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ ஆனந்த சக்தி, ஆரோக்கிய ஸ்டீபன் ஜான்ஸ், திலீப், துர்கேஸ்வரன், கோகுல், ஹரிஹரன், ஹரிஷ் ராகவ், ஓகே, ஜீவானந்தம், லாரன்ஸ், லோகேஷ் கண்ணா, ஓகே, மகாராஜ், மெர்வின் குமார், ஓகே, நிதின், நிதிஷ் குமார், பிரகாஷ் ஆர், ராகுல், ரவீந்திரன், பூமிகா,
கிறிஸ்டி, Yes, sir. Yes, sir. தனுஸ்ரீ, Yes, sir. தேஷிகா, Yes, sir. ஜனனி, ஜனனி, கீர்த்தனா, Yes, sir. கிருஷ்ணவேணி, Present, sir. மதுநிஷா, Yes, sir. மனோபிரியா, மோனிகா லிப்சி, Yes, sir. நான்சி நாயகி, பூங்கொடி, பிரியா, Present, sir. ரமா பிரியா, Present, sir. சஹாய கிஷோதா ஜாய், சக்தீஸ்வரி, சத்யா, Present, sir. சிம்பொனி, ஸ்ரீ மகாலட்சுமி, Present, sir. தாமரை, Present, sir. ஓகே. ஓகேப்பா, ஐ திங்க் நான் ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு முடிச்சிடுறேன். ஸோ நான் நிறைய நேரம் எடுத்துக்கல, அடுத்த கிளாஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ சீக்கிரம் முடிச்சு கொடுத்துறேன். ஸோ என் ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்குல்ல? மை ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா? எஸ், ஓகே. இன்கேஸ் எனி ப்ராப்ளம்னா உடனே மைக் ஆன் பண்ணி இன்டிமேட் பண்ணுங்கள். அப்புறம் தனியாக புலம்புற மாதிரி விட்டுறாதீங்க. ஸோ டுடே செஷன் வந்து ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சியில் வந்து நிறைய ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஆப்ரேட்டர்ஸ் பற்றி இங்கே பார்க்க போகிறோம். எக்ஸ்பிளைன் ஃபஸ்ட் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அப்புறம் எக்ஸ்பிளைன் அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டர், அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் த அரித்தமெட்டிக் எக்ஸ்பிரஷன், அண்டர்ஸ்டாண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் precedence of operator, explain relation and logical operator, explain the conditional operator, explain the command operator. So see shorthand. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ அசைன்மெண்ட், அரித்மெட்டிக், ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் படித்ததே தான் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த கண்டிஷனை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இன் சி த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் சிம்பிள் போடுறத வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறது கேன் பி யூஸ்டு வித் எனி வேலிட் சி எக்ஸ்பிரஷன். ஸோ இங்கே பாருங்கள், வேரியபிள் நேம். ஸோ வேரியபிள் நேம் அண்டர்ஸ்கோர் கொடுத்து நம்ம எப்போது எழுதுவோம். ஸோ ஈக்குவல் போட்டுட்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்கன்னா அது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த ஈக்குவல் சிம்பிள் கொடுக்கறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். C supports 4 types of operators. So arithmetic, logical, relation and bitwise. ஸோ இது 4 தான் இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த 4 ஃபஸ்ட்டு கிளியராக படிச்சுக்கிட்டா போதும். ஸோ மல்டிபிள் அசைன்மெண்ட். மெனி வேரியபிள்ஸ் கேன் பி அசைன்ட் த சேம் வேல்யூ இன் த சிங்கிள் ஸ்டேட்மெண்ட். So first arithmetic operator. Arithmetic operators are used to perform a numerical operations. So binary operations. Binary என்னன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். பைனரி ஆப்ரேட்டர் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ பைனரினா எப்படி குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த வந்து ஃபஸ்ட் கண்டிஷன்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ 2 ஆட் பண்ணாமல் கண்டிப்பாக அதே இருக்குன்னா அது பைனரி ஆப்ரேட்டர்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பைனரி ஆப்ரேட்டர் தான் இங்கே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ், ஸோ மைனஸ், ப்ளஸ் ப்ளஸ் போட்டால் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், மைனஸ் மைனஸ் போட்டிங்கன்னா டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், ஸ்லாஷ் போட்டிங்கன்னா டிவிஷன் ஆப்ரேட்டர். ஒன் செகண்ட். ஐ திங்க் ஒரு இது மிஸ் ஆயிருக்கே.
ஓகேப்பா, ஒரு ஸ்லைடு அது டெலீட் ஆகிட்டு இருக்கு, நான் போட்டு வச்சேன். அந்த ஒரு ஸ்லைட் மட்டும் நான் அது ஜென்ரலாக நான் நார்மலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொன்னேன்ல. ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் வந்து இங்கே சேஞ்ச் அசைன்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் அரித்தமெட்டிக்னா நீங்கள் ஆல்ரெடி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ளஸ்ஸு, மைனஸ்ஸு, சப்ட்ராக்ஷனு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அப்புறம் இதில் வந்து எக்ஸ்ட்ரா மாடுலோ டிவிஷன்னு இருக்கும். ஸோ அடிஷன்னா ஸோ 2 நம்பரை ஆட் பண்ணுறது அடிஷன், அந்த இதுக்கு ப்ளஸ் சிம்பிள் போடுவீங்க. ஸோ அது வந்து இந்த அரித்தமெட்டிக்கில் 1. அடுத்தது வந்து மைனஸ், அடுத்தது வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம லேப்டாப்ஸோ இல்லை கம்ப்யூட்டரோ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராடக்ட்டுக்கு வந்து ஸ்டார், டிவிஷனுக்கு வந்து அந்த ஒரு பார் மாதிரி பேக் ஸ்லாஷ் மாதிரியே இன்னொரு ஆப்போசிட்டில் இருக்கும்ல, அந்த ஸ்லாஷ் வந்து டிவிஷனுக்கு போடுவோம். நெக்ஸ்ட்டு மாடுலோ டிவிஷன்னா பர்சன்டேஜ் சிம்பிள் போடுவோம். ஸோ மாடுலோ டிவிஷன்னா ஒன்றும் இல்லை, பாப்பா 5/4 போட்டு மாடுலோ டிவிஷன் போட்டிங்கன்னா அதோட மீதி இல்லாமல் வெறும் ஆன்சர் மட்டும் எழுதுறேன். இப்போ 4 டிவைட் பண்ணிங்கன்னா 1 டைம் ஆகும், அப்புறம் பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ நமக்கு அது ஃபஸ்ட்டுக்கு அந்த 1 மட்டும் தான் எடுத்துக்கும். இப்போது 9/7 போட்டிங்கன்னா ஸோ 1 டைம் தான் வரும், ஸோ பேலன்ஸ் 2 இருக்கும், அந்த 1 மட்டும் எடுத்துக்கும். அந்த தான் மாடுலோ டிவிஷன் சொல்கிறது. ஸோ அந்த 5 டிவிஷன் மட்டும் தான் அந்த அரித்தமெட்டிக்கில் வரும். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாடுலோ டிவிஷன், இந்த 5 வந்து இது அரித்தமெட்டிக்கில் இருக்கும். அந்த ஸ்லைடு ஐ திங்க் டெலீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், காலையில் ரன் பண்ணும்போது இருந்துச்சு. ஸோ ஓகே, நான் பிரச்சனை இல்லை, திருப்பி உங்களுக்கு அந்த இது காட்டுறேன். ஆமாம், ஐ திங்க் 18 ஸ்லைட் இருந்துச்சு, அந்த ஒரு ஸ்லைட் டெலீட் ஆகிருக்கு. நான் திருப்பி நான் அது உங்களுக்கு அமுச்சு விட்றேன், அந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ புக்ஸ் வாங்கிட்டிங்கன்னா புக்ஸில் அது அழகாக இருக்கும்ப்பா. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், நான் அது வேகமாக போயிருதுன்னு நினைக்கிறேன், 2 ஸ்லைடுக்கு மெர்ஜ் ஆகிட்டு இருக்குது. சரி ஓகே, நான் அதை உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். ஸோ பைனரி ஆப்ரேட்டரும் யூனரி ஆப்ரேட்டரும் மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ பைனரி ஆப்ரேட் அதோட கோடு வந்து பாருங்கள், hash include studio.h ஹெடர் ஃபைல், இது மெயின் ஃபைல். ஸோ இன்டீஜர் எக்ஸ் ஒய், ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் 5 கொடுத்துருக்கோம், ஒய் வந்து 2 கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் அதோட கோடிங். ஸோ இன்டீஜர்னா எடுத்துக்கணும், அடிஷன் கிவ்ஸ் எங்கள் 2 எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன பண்ணணும், சப்ட்ராக்ஷன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் வரணும். ஸோ மல்டிப்ளிகேஷனா எக்ஸ் ப்ராடக்ட் ஒய், அடுத்தது டிவிஷன்னா எக்ஸ் டிவைட் ஒய், அண்ட் மாடுலோனா எக்ஸ் பர்சன்டேஜ் ஒய் போடணும். ஸோ இதோட அவுட்புட் பாருங்கள். ஸோ என்னென்ன எடுத்துக்கணும்னா 5ம் 2ம் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ 5ம் 2ம் இன்டீஜராக எடுத்துக்கிச்சு. ஸோ ஆட் பண்ணால் 7, சப்ட்ராக்ஷன் பண்ணால் 3, அப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 5 2s are 10. ஸோ டிவிஷன் பண்ணால் ஸோ என்ன இருக்குது, 2 2s are 4. ஸோ அதனால் 2 டைம்ஸ் வந்துருச்சு. ஸோ மாடுலோ கிவ்னா பேலன்ஸ் என்னவோ அது வந்துடும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னால் நம்ம இந்த ஏக்கு அப்புறம் ப்ளஸ்ன்னு போடுவோம்ல. ஸோ இது இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். அடுத்தது ஏ மைனஸ். இப்போ நான் பாருங்கள், ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1, இதை எப்படி எழுதணும்னா கேன் ஆல்சோ பி ரிட்டன் அஸ் ஏ ப்ளஸ் அதுக்கப்புறம் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். அதே பாருங்கள், ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் 1னா ஸோ ஏ மைனஸ் போட்டுனா ஃபஸ்ட்டு இப்போ வந்து 5 + 1ன்னு கொடுக்குறீங்க. அடுத்தது உங்களுக்கு திருப்பி அதான் ஏ எடுத்துக்கணும், அது 6 + 1ன்னு எடுத்துக்கும். அடுத்தது 7 + 1ன்னு எடுத்துக்கும், அது 8 + 1. அதுவே அப்படின்னு கண்டினியூ ஆகிக்கிட்டே போகும். நம்ம திருப்பி அந்த கமெண்ட் கொடுக்க வேண்டாம். இப்போ அதே வந்து 10 - 1ன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்தது வந்து 9 - 1ன்னு எடுத்துக்கும், அடுத்தது 8 - 1ன்னு எடுத்துக்கும், 7 - 1, அதுவே டிக்ரீஸ் பண்ணி எடுத்துக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் a * b + c / d
இன்ட்டு 22 நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் செய்வீங்க, அதுக்கப்புறம் தான் வந்து இதில் செய்வீங்க. ஸோ நீங்கள் ப்ராக்கெட் போடாத மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா எதெல்லாம் மேத்தமெட்டிக்கலாக ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட்டை தான் அக்செப்ட் பண்ணணும், அப்புறம் அடிஷன் அக்செப்ட் பண்ணணும், அப்புறம் சப்ட்ராக்ஷன், அப்புறம் டிவிஷன். இந்த ஆர்டரில் தான் அந்த சி ப்ரோக்ராமும் ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து அந்த அரித்தமெட்டிக் எக்ஸ்பிரஷனில் அங்கே அழகாக கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஒன்றுமே இருக்காது. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஜென்ரலாக எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அதை தான் இங்கே எழுத போகிறீங்க, அதை தான் அங்கே ப்ரோக்ராமாக பண்ண போகிறீங்க. இதை படித்து பார்க்கறதுக்கும் சரி, இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் ஒன்றுமே இருக்காது. நீங்கள் சும்மா ஜென்ரலாகவே இது பண்ணலாம். ஸோ ஐ திங்க் இந்த ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து நான் திருப்பி வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ